எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் பண்ணும்போது ம். அவங்க கூட பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்க. அப்போ ஏதாவது வச்சு பார்த்தா அந்த பீட் பயங்கரமாக இருந்திருக்கும். டப்பு 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 நடிச்சிட்டு இருக்கோம். நான் என்னடா ரஜினி சார் படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேம் நிற்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது வரைக்கும் அப்படியே பெருமை பிடிச்ச மாதிரி இருந்தேன். வீட்டில் கூட சொல்லவே இல்லை. ஆனால் அதான் சினிமா அப்படி தான், அன்எக்ஸ்பெக்டட் இஸ் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி தான் கூடு விட்டு கூடு இந்த மாதிரி இதாக ஆகிடுவேன். நான் ஒரு இதில் இன்ஸ்பெக்டர் பண்ணால், ஒரு இதில் ரவுடியை வில்லனை பண்ணுவேன், ஒரு இதில் ஹீரோ பண்ணுவேன். இப்போ 2-3 படம் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ரொம்ப புதுசாக டிஃப்ரென்ஸாக பண்ண போகிறதில்ல. ஆதேஷ் பாலாட்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார்னு தோணணும். வாழ்க்கையில் மனிதனோட பசியை விட கலைஞனோட பசி அதிகம். புதுசாக ஏதாவது கிடைக்காதுன்னு நம்ம அப்படி தேடிட்டே இருப்போம். ஸோ அந்த பசி அடங்காது. நம்ம தமிழ் சினிமாவோட யூனிவர்சிட்டி நடிப்பின் யூனிவர்சிட்டி சிவாஜி ஐயா தான். நம்மலாம் கால் தூசி. அதெல்லாம் ஹீரோனா கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் சார். ஸோ காமெடியன்னா எங்கள் அப்பா தான் காமெடியன்ஸு. எப்படி சார் அவர் உங்களை கூல் டவுன் பண்ணி, நம்ம ஒரு படப்படப்பு இருக்கும் உள்ள, ஆனால் வெளியே காட்டிக்கூடாது, நம்ம அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்ற ஒரு விஷயத்தோட கேமரா முன்னாடி நிற்கும் போது அவர் எப்படி கூல் டவுன் பண்ணுவார் கூட இருக்க பேசிட்டார் யார் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் பண்ணும்போது அவங்க கூட பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்க. பேசாமல் நான் பெரிய கேர் பண்ண அங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு நம்ம இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்தோம்னா அவங்களுக்கு அந்த இதுவே வராது. வந்தோடனே முதல்ல பேசிட்டாரு. எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே பேசிட்டாரு. யார் யாருக்கும் வரீங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டார். அப்பயே எங்களுக்கு ஒரு ஆனாலும் உள்ளுக்குள்ள அப்போ ஏதாவது வச்சு பார்த்தா அந்த பீட் பயங்கரமாக இருந்திருக்கும். டப்பு 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 நடிச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் உள்ள நடிகன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அது என்ன இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணது. ஓகே. அந்த படம் எப்படி சார் சான்ஸ் கிடைச்சது? அது வீட்டில் உட்காரும்போது கிடைச்சிது. அப்படி இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு ஆடிஷன் போனோம். அந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் போயிட்டு அது ஆடிஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க. நான் என்னடா ரஜினி சார் படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு ஃப்ரேம் நிற்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆடிஷன் போனோம், கிடைக்கல. அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க. சரி இதுவும் மிஸ் ஆகிடுச்சு நினச்சேன். ஒரு நாள் வீட்டில் உட்காந்தும்போது கால் வந்தது. இந்த மாதிரி ரஜினி சார் ரஜினி சார் படத்துலேருந்து பேசுகிறோம். நீங்கள் அடுத்த 2 மாதம் டேட் வச்சுருக்கீங்களா, இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு. யாரோ பயங்கரமாக நம்மளை உருட்டுறானுங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு திடீர்னு ரஜினி சார் படத்தில் போகும்போது நம்மளை எவனோ உருட்டுறான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்லுங்கள், நான் இருக்குங்க இப்போ டேட் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்ட்டு வச்சிட்டேன். இல்லைங்க உங்களுக்கு கோட் எடுக்க சரிங்க பண்ணுவாங்க வச்சு விட்டுருங்க அப்படின்னு வச்சுட்டேன். அப்போ திருப்பி செகண்ட் கால் வந்தது. ஸோ அந்த மாதிரி நான் படத்தோட கோட் எடுத்து பாலா பேசுகிறேன். அப்போ தான் சின்னதாக ஷாக் ஆகி அப்புறம் பேச சொன்னார், நீங்கள் இன்னும் 2 days கிளம்ப வேண்டியிருக்கும், டேட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் அப்படியே பெருமை பிடிச்ச மாதிரி இருந்தேன். வீட்டில் கூட சொல்லவே இல்லை, ஃப்ளைட் யாரும் கூட சொல்லலை, டார்ஜிலிங் கூட சொல்லலை. அப்புறம் நான் டார்ஜிலிங் அங்கே போயிட்டு ஊரில் போயிட்டு நான் டார்ஜிலிங் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன படம், யார் படம், அது கூட சொல்லலை. ஏன்னா என் சினிமாவில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அவரோட ஃபஸ்ட்டு சீன் நடிச்சுட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் சொல்லலான்ட்டு. அப்புறம் இல்லை இன்னும் கூட நம்ம எங்கேயாவது டார்ஜிலிங் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு வேறு அப்படின்னா அப்போ சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. டார்ஜிலிங்னு இங்கே டிவியில் நியூஸ்லாம் ரஜினி சார் டார்ஜிலிங் போயிருக்காருன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. டார்ஜிலிங் தானே போயிருக்கீங்க, ரைட் அப்படின்ட்டாங்க. அப்பயே சரி அப்படின்னு அப்புறம் தான் சொன்னேன் பேட்டன் இந்த மாதிரி தான். ஆனால் அதான் சினிமா அப்படி தான், அன்எக்ஸ்பெக்டட் இஸ் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி தான், எதிர்பார்க்கவே இல்லை படம் பண்ணது. அந்த மாதிரி அமைஞ்சது பேட்டையில். ஓகே. என்ன உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது, அதாவது இந்த படமாக இருக்கட்டும், இப்போ சூப்பர் ஸ்டார் கூட ஒரு கேரக்டர் நடிக்க போகிறீங்க, ஒரு ஹீரோவாக இப்போ பிதா மாதிரியான ஒரு படம் நடிக்க போகிறீங்கன்னும் போது அந்த கேரக்டர் சொல்லும் போது நீங்கள் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் எப்படி ரெடி ஆவீங்க? நீங்கள் உள்ள கூடு விட்டு கூடு இந்த மாதிரி இதாகிடுவேன் நான். ஏன்னா நான் மேடம் ஆக்சுவலாக அது ரஜினி சார் பண்ணும்போது அங்கே ஒரு கேரக்டர், இப்போ இந்த கேரக்டர் பண்ணும்போது இங்கே என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வரும். அந்த கேரக்டர் நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் வேணும். நம்ம வெளி உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் சந்தித்த பல பேர் பார்த்துருப்போம். அதில் ஒரு கேரக்டர் நம்மளை ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணும். சும்மா ஒரே மாதிரி பண்ணால் நானே ஆக்சுவலாக அது மாதிரி நான் கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் அதை டிஃப்ரென்ஷியேட் இருந்தால் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பண்ணுவோம். ஒரு இதில் இன்ஸ்பெக்டர் பண்ணால், ஒரு இதில் ரவுடியை வில்லனை பண்ணுவேன், ஒரு இதில் ஹீரோ பண்ணுவேன். இப்போ 2-3 படம் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம என்ன பண்ணணும்னு அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கதையை சொல்லும் போதே அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணும். நம்ம நிறைய பேர் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ரொம்ப புதுசாக டிஃப்ரென்ஸாக பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம தாண்டி நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு அதில் அந்த கேரக்டர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிப்போம். சார், நீங்கள் நிறைய படம் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டும் இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட், வில்லன்னு நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆதேஷ் பாலா அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு என்ன தோணும்? ஆதேஷ் பாலாட்ட எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார்னு தோணணும். ஸோ அதுதான் அதான் மேடம், வாழ்க்கையில் மனிதனோட பசியை விட கலைஞனோட பசி அதிகம். ஏன்னா எங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம்னா அடுத்த கேரக்டர் பண்ணும்.
புதுசாக ஏதாவது கிடைக்காதுன்னு நம்ம அப்படி தேடிட்டே இருப்போம். ஸோ அந்த பசி அடங்காது. நீங்கள் சிவாஜி சாரோட இன்டர்வியூலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளோ கேரக்டர் போயிட்டார். எவ்வளோ நம்ம தமிழ் சினிமாவோட யூனிவர்சிட்டி நடிப்பின் யூனிவர்சிட்டி வந்து சிவாஜி ஐயா தான். அவருக்கு அந்த பசி அடங்கல். இன்னும் கமலஹாசன் சார் வந்து இன்னும் நிறைய தேடிட்டு இருக்காங்க, நிறைய முயற்சி பண்ணுறாங்க. நம்மலாம் கால் தூசி அதெல்லாம். அதனால் எங்களுடைய பசி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஆதேஷ் பாலானா ரசிகர்களுக்கும் எல்லாருமே என்ன தோணுன்னா, ஆதேஷ் பாலானா என்ன எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார் அப்படின்றது அவங்க மனசில் தோணுன்றது. அதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்கீங்க, வில்லனா நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இதில் யார் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேரக்டர் ஆர்டிஸ்டா இவங்க இன்ஸ்பிரேஷன், வில்லனா இவங்க இன்ஸ்பிரேஷன்? ஹீரோனா கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் சார். வில்லன்னா நம்மளுக்கு வந்து எம்ஆர் ராதா அவங்க ரொம்ப அவர் பிடிக்கும். ஏன்னா ஒரே இப்படி முறைச்ச மூஞ்சாவே பண்ணிட்டு இருந்தோன்னா ஆடியன்ஸும் கடுப்பாயிடுவாங்க. இந்த மூஞ்சி எப்போ தான் முறைச்சிட்டே இருக்கு. அதில் சின்ன ஹியூமர் வச்சு சின்னதாக அழகாக பண்ணி, ஸோ அதில் பண்ணும்போது கொஞ்சம் நன்மை அழகாக இருக்கும், பார்க்கறது அழகாக இருக்கும். ஸோ காமெடியன்னா எங்கள் அப்பா தான் காமெடியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெஜண்ட்ஸு, சந்திரபாபு ஐயா, அப்புறம் தங்கவேல் சார், அது மாதிரி நிறைய பேர், வடிவேல் சார், அவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்மளே மீறினா கூட ஏதாவது காமெடி நம்ம அந்த உடம்புல சேர்ந்து வந்துடும். நம்ம நிறைய யாரோட காமெடி பார்க்குறோமோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்துடும். அது